அதாவது ஒரு கவிதை சொல்வார்கள், வெட்டியவன் வீட்டு வாசலிலே போய் வெக்கமே இல்லாமல் நிற்குமாம் வாழை. வெட்டியவன் வீட்டு வாசலிலே போய் வெக்கமே இல்லாமல் நிற்குமாம் வாழை. தன்னை வீழ்த்தியவன் கால்களிலே வீழ்ந்து கிடப்பவன் கோழை என்று ஒரு கவிதை இருக்கிறது. அது மாதிரி பாஜக தான் அதிமுகவை உடைச்சிச்சு. பாஜக தான் அதிமுகவிலே இவ்வளவு பிளவுகளை உண்டாக்குகிறது. ஆனால் இவர்கள் அத்தனை பேருமே தங்களுக்குள் முரண்பட்டுக் கொள்வார்களே தவிர, பங்காளி சண்டையில் ஒருத்தன் சட்டையை ஒருத்தன் கிழிப்பான், ஒருத்தன் வேட்டியை ஒருத்தன் உருவானே தவிர பாஜகவுக்கு எதிராக எவனும் பேச மாட்டான். இவர் போய் அமித்ஷாவை பார்த்தாரு, நிர்மலா சீதாராமனை பார்த்தாருன்னு போனார். என்ன ரிசல்ட்டு? ஓபிஎஸ்க்கு கிடைச்ச அதே ரிசல்ட்டு தான். தர்ம யுத்தம் பண்ணுறேன், தியானம் இருக்கிறேன் அப்படின்னு ஓபிஎஸ் போய் சமாதியில் உட்கார்ந்தாரு. அவருடைய அரசியல் வாழ்க்கையை சமாதி ஆக்கிட்டான் பாஜகக்காரன்.